வெல்கம் டு snelectronics. இந்த வீடியோ பதிவில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்கள் இருக்குது. அந்த அடிப்படை தெரிஞ்சதுனா தான் நீங்கள் வந்து எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ண முடியும். அந்த சர்க்யூட் டயக்ராமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு அடிப்படைங்கிறது ரொம்ப முக்கியம். அடிப்படை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பதிவுகள் அதாவது அடிப்படை அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து ஒரு டயோடு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, டயோடில் என்னென்ன வகை இருக்குது, அந்த டயோடோட ஃபங்க்ஷன் என்ன, கெப்பாசிட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, ரெசிஸ்டர் வேல்யூ என்ன, கலர் கோடிங், இந்த மாதிரி எல்லா வீடியோவுமே ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் ப்ளேலிஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க பார்த்து யூஸ்ஃபுல்லாக நிறையா சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எல்லா எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்களுமே இயங்கிறதுக்கு கரண்ட் வேணும். இதுதான் அடிப்படை. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்கு அடிப்படை. மின்சாரம் இருந்தால் தான் எல்லா பொருட்களுமே இயங்கும். அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். கரண்ட் அப்படிங்கிறது ஏசி டிசின்னு ரெண்டு இருக்குது. இதில் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுங்கிறது ஏசி கரண்ட், டைரக்ட் கரண்ட்டுங்கிறது டிசி கரண்ட். இப்போ இதை பற்றின ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதனுடைய விஷயங்கள் நான் கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏசியில் சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் இருக்குது. சிங்கிள் ஃபேஸில் வந்து லோடு நியூட்ரல், அதாவது ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டு இருக்குது. இந்த ஒயரிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியம். அடுத்தது 3 ஃபேஸ் இருக்குது. 3 ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் 3 ஃபேஸ், 3 லோடு இல்லைனா 3 ஃபேஸ்ன்னு சொல்லலாம், ஒரு நியூட்ரல் தான் 3 ஃபேஸ் லைன். இப்போ சிங்கிள் ஃபேஸ் லைன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ சிங்கிள் ஃபேஸ் லைன் பற்றி நான் சொல்கிறேன். சிங்கிள் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கரண்ட் கம்பத்துலேருந்து எனர்ஜி மீட்டர்லேருந்து ஒரு எம்சிபி போட்டு அதுலேருந்து நம்ம செப்பரேட்டாக எல்லாத்துக்குமே எடுப்போம். இப்போ அதில் வந்து சுவிட்சஸ் பொறுத்த வரைக்கும் 2 டெர்மினல் இருக்கும். மேலே ஒரு டெர்மினல், கீழே ஒரு டெர்மினல் இருக்கும். ப்ளக் சாக்கெட் பொறுத்த வரைக்கும் லோடு நியூட்ரல் கிரவுண்ட் எர்த் ஒன்று இருக்கும். இப்போ இதை வந்து கண்டிப்பாக அவசியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை பற்றின வீடியோக்கள் நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. தெளிவாக தெரியணும் அப்படின்னா, நீங்கள் அதை பற்றி ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே தெளிவாக போட்டிருக்குறாங்க நிறையா வீடியோஸில். கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அடிப்படை. இது தெரிஞ்சதுனா தான் நீங்கள் வந்து எல்லா ஒர்க்குமே ஈஸியாக செய்ய முடியும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். இப்போ சுவிட்சஸ் பற்றி பார்ப்போம். இப்போ சுவிட்சஸ் அப்படின்னா, சுவிட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வீட்டில் நான் சிம்பிளாக ஹோம் அப்ளைன்ஸ்லேருந்து வர்றேன். சுவிட்ச் போட்டிங்கன்னா லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, டிவி போட்டிங்கன்னா டிவி ஓடுது, சார்ஜர் ப்ளக்கில் குத்துனீங்கன்னா சார்ஜ் ஏறுது. அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ 230 வோல்ட் வந்து வருது. நீங்கள் வந்து கரண்ட் கம்பத்துலேருந்து எனர்ஜி மீட்டர் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். அதுவுமே நான் காட்டுறேன். அடுத்தது இப்போ வீட்டுக்கு ஒயரிங் பண்ணும்போது சுவிட்சில் வந்து சிம்பிளான விஷயம் வந்து ஒரு சுவிட்ச் லைன் தெரிஞ்சிங்கன்னா தான் எல்லாமே நம்ம வந்து ஒயரிங் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சுவிட்சுக்கு வந்து 2 டெர்மினல் இருக்கும். மேலே ஒரு டெர்மினல், கீழே ஒரு டெர்மினல் தான் இருக்கும். 3 வே சுவிட்சுங்கிறது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ கீழே வர டெர்மினல் எல்லாமே லோடு ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் நம்ம கொடுக்குறோம். நியூட்ரலுங்கிறது காமன், எல்லாத்துக்குமே காமனாக வந்து இந்த நியூட்ரல் லைன் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போயிடணும். இந்த சுவிட்சில் கீழே டெர்மினல் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது மேலே இருக்கிற டெர்மினல்லேருந்து எடுக்கிற ஒயர் கனெக்ஷன்ஸ் தான் வந்து லைட்டாக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுக்குறோம். ப்ளக் சாக்கெட் எல்லாத்துக்குமே. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சுவிட்ச் வந்து ஆன் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் தான் ஒர்க் ஆகுது. அதாவது இது எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன் ஆஃப் அப்படின்னா, நம்ம டிஜிட்டலில் பார்க்கும்போது 0 and 1, 0 அப்படின்னா ஆஃப், 1 அப்படின்னா ஆன். இதுதான் வந்து ஆன் ஆஃப் கான்செப்ட். இப்போ நம்ம போய் சுவிட்சை போடுறோம் அப்படின்னா சுவிட்சு ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது அப்படிங்கிறத வெளியிலேருந்து தெரியும். உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் இதுதான். ஆன் அப்படின்னா 1, ஆஃப் அப்படின்னா 0. இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிற எல்லாருமே. அதாவது இது நான் சொல்கிற எல்லாமே அடிப்படை. இது இப்போ புதுசாக பழகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூல்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பயனுள்ள விதமாக தான் இதை சொல்கிறேன். இது ஏற்கனவே தெரிஞ்சவங்க விட்டுருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அடுத்தது இந்த கரண்ட் வந்து நம்ம சுவிட்சில் கொடுக்குறோம். சுவிட்சிலேருந்து ஒரு லைன் லோடுக்கு போகுது, நியூட்ரல் காமன். இவ்வளோ தான் பேசிக் சிம்பிளான விஷயந்தான் இந்த சுவிட்ச் ஒயரிங். அடுத்தது இப்போது எம்சிபி, ஆர்சிசிபி இந்த மாதிரி வந்து நிறைய செப்பரேட்டாக போட்டு எடுக்கிற ஒயரிங் இருக்குது. அதுவும் எல்லாம் நிறைய நண்பர்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கிறாங்க. சும்மா இருக்கிற நேரங்கள் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம். எலக்ட்ரானிக்ஸுக்கு 0 and 1, ஆன் ஆஃப் அப்படிங்கிற விஷயந்தான் அடிப்படை. இது இந்த சுவிட்சிலேருந்து தான் தொடங்குது ஏசியில், அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை பற்றி பார்ப்போம். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஒரு ஒயரில் முன்னும் பின்னும் இருக்கும். அதாவது ஒரே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாகவோ இல்லை ஒரே இதாகவோ இருக்காது. அதனால தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னு சொல்கிறோம். அதாவது சுழற்சி தன்மையுடையது.
ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. அதனால தான் வந்து இது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். டைரக்ட் கரண்ட்டுங்கிறது அப்படி கிடையாது. டைரக்ட் கரண்ட் வந்து ஒரே ஒரு ஃப்ளோ, ஃப்ரண்ட் ஃப்ளோ மட்டும்தான். அது வந்து சுழற்சித்தன்மையில் இல்லை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டில் இருக்கிறனால தான் அது வந்து டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏசி கரண்ட் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ்ன்னு 2 இருக்குது. சிங்கிள் ஃபேஸுங்கிறது நம்ம வீடுகளுக்குலாம் உபயோகப்படுத்துறது சிங்கிள் ஃபேஸ். 3 ஃபேஸுங்கிறது கமர்ஷியல் யூசேஜ், இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே 3 ஃபேஸ் லைன் தான் யூஸ் பண்ணுவாங்க. வீடுகள்லேயுமே 4000 வாட்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணுறாங்க, 3 ஃபேஸ் லைன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸில் லோடு நியூட்ரல் ரெண்டுமே சேர்ந்து 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸில் வந்து நமக்கு வந்து வீடுகளுக்கு வருது. இது வந்து நம்ம நாடுகளில் 50 ஹெர்ட்ஸ், மற்ற நாடுகளில் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து வேறுபடும். 3 ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் RYBN, அதாவது ரெட், எல்லோ, ப்ளூ, நியூட்ரல். இந்த ஒவ்வொரு ஃபேஸ் RYBங்கிறது 3மே ஃபேஸ் அல்லது லோடு. இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லோடுக்குமே 220 வோல்ட் வரும். ஃபேஸ் வந்து நியூட்ரல், ஒரு காமன் நியூட்ரல் வரும். இப்போ இதில் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 415 வோல்ட்லேருந்து 440 வோல்ட் வரைக்கும் வரும். ஃபேஸ் டு நியூட்ரல் பார்த்தீங்கன்னா எல்லாமே 220 வோல்ட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது வந்து ஹெவி யூசேஜுக்கு வந்து இந்த மாதிரி வந்து 3 ஃபேஸ் லைன் இழுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்தது ஏசி பொறுத்த வரைக்கும் ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இது நமக்கு வந்து உற்பத்தி தான் பண்ண முடியும் ஏசி கரண்ட் பொறுத்த வரைக்கும். அதாவது நீர்மின் நிலையங்கள், அனல் மின் நிலையங்கள், காற்றாலை உற்பத்தி, இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து உற்பத்தி தான் பண்ண முடியும். ஏசி கரண்ட்டுங்கிறது இவ்வளோதான். இது சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. நான் பெருசாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் இருக்குது, கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்தது டிசி, டைரக்ட் கரண்ட் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கரண்ட்டுக்கு சோர்ஸ் அப்படின்னா லித்தியம் பேட்டரி, ஃபோட்டோவோல்டைக் செல் பேட்டரி, லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் பேட்டரி, இந்த மாதிரி பேட்டரி. அப்புறம் இப்போ சோலார் பிளான்ட்ஸ் எல்லாம் கூட டைரக்ட் கரண்ட் வருது. டைரக்ட் கரண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி வேணாலும் ஜெனரேட் பண்ணலாம். கரண்ட், ஏசி கரண்ட் வந்து நம்ம உற்பத்தி தான் பண்ணணும். டைரக்ட் கரண்ட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு சோர்ஸ் இருக்குது நிறையா. இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி பார்ப்போம். அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் 2 டைப் இருக்குது. ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன் 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அடுத்தது ஏசி டு ஏசி டிரான்ஸ்ஃபார்மர், ஏசி டு டிசி டிரான்ஸ்ஃபார்மர், டிசி டு டிசி டிரான்ஸ்ஃபார்மர், இந்த மாதிரி 3 டைப்பில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இதில் வந்து ஏசி டு ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து ஏசி கரண்ட் வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போகலாம். அப்போ வந்து அந்த மாதிரி கொண்டு போகும்போது அதுக்கு வந்து ஸ்டெப் அப் பண்ணுறதுக்காக வந்து ஏசி டு ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லாங் டிஸ்டன்ஸில் வந்து அந்த இது வந்து கம்மியாகும் அப்படிங்கிறதுனால. இதே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற ஆம்ப்ளிஃபயர்ஸ்லாம் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஏசி 230 வோல்ட் கொடுக்குறோம். கொடுத்து இப்போ உதாரணத்துக்கு 5 amps 24 வோல்ட்னா 230 வோல்ட் கொடுக்கும்போது 5 ஆம்பியரில் 24 வோல்ட் ஏசியாக தான் வரும் நமக்கு. நம்ம வந்து டயோடு போட்டு அதை ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபை பண்ணி டிசி வோல்ட்டாக எடுக்கிறோம். இந்த கான்செப்ட் தான். இதனுடைய விஷயங்கள் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் இன்னொருக்கா வேணாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சுவிட்ச் ஒயரிங் அப்படிங்கிறத பற்றி. கரண்ட் கம்பத்துலேருந்து நம்ம எனர்ஜி மீட்டர் எடுக்கிறோம். எனர்ஜி மீட்டர் வந்து ஒரு எம்சிபிலேருந்து சுவிட்சுக்கு வந்து சுவிட்சை பொறுத்த வரைக்கும் 2 டெர்மினல், அதாவது கீழே இருக்கிற டெர்மினல் இல்லாமல் லோடு அல்லது ஃபேஸ் நம்ம கொடுக்குறோம். மேலே இருக்கிற டெர்மினலில் லோடு அல்லது ஃபேஸ் அந்த சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகுது. நியூட்ரல் அப்படிங்கிறது காமன். இப்போ நீங்கள் அதை ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்து ஒரு லைட்டுக்கு எடுத்தாலும் அதே தான், 10 லைட் 10 ஃபேனுக்கு கொடுத்தாலும் அதே கனெக்ஷன் தான். அது மட்டும் மைண்டில் வச்சுருக்கணும். இந்த மாதிரி சுவிட்ச் அப்படிங்கும்போது எல்லாமே கீழ் டெர்மினல் எல்லாமே நம்ம ஃபேஸ் லோடு கொடுக்குறோம். மேலே இருக்கிற டெர்மினலில் லைன் எடுத்து அந்த நம்ம யூஸ் பண்ணுற பொருள், ஃபேனாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், டிவிக்கு வந்து சாக்கெட் வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அதே தான். இப்போ ப்ளக் சாக்கெட்டுக்கும் அதே கான்செப்ட் தான். ஒரு நியூட்ரல் லைன் எடுக்கிறோம், இன்னொரு வந்து லோடு அல்லது ஃபேஸ் வந்து ஒரு சுவிட்ச் கொடுத்து சுவிட்ச் வந்து லைட்டு ஃபேனுக்கு எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த ப்ளக் சாக்கெட்டில் கொடுக்கும்போது ஆஃப் ஆன் பண்ணும்போது ப்ளக் சாக்கெட் ஒர்க் ஆகுது. நமக்கு சார்ஜர்லாம் போடும்போது ஒர்க் ஆகுது. டிவி போட்டோம்னா ஒர்க் ஆகுது. அவ்வளோ. 2 வே சுவிட்ச்னு ஒன்று இருக்குது. 2 வே சுவிட்ச் அப்படிங்கிறது ஒரு 2 ஃப்ளோர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே ஃப்ளோர்லேயே சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும், மேலே போய் போட்டிங்கனாலும் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். அந்த மாதிரியான சுவிட்ச் தான் 2 வே சுவிட்ச். 2 வே சுவிட்ச் அப்படிங்கிறது 3 டெர்மினல் இருக்கும். 3 டெர்மினலில் வந்து நம்ம சென்டர் டெர்மினலில் வந்து பேஸ் கொடுப்போம். நியூட்ரல் காமன் நான் சொல்லிட்டேன். மேலே இருக்கிற டெர்மினல், கீழே இருக்கிற டெர்மினல் வந்து லோடு தான். அதை வந்து நம்ம ஒரு லைட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்குறோம், இன்னொரு சுவிட்சில் கொண்டு போய் அதை கொடுக்குறோம். இந்த மாதிரி வந்து 3 வே சுவிட்ச் கனெக்ஷன் இருக்கும். அதை நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஏசி பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது டிசி. டிசியில் வந்து செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸில் டயோடு, கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் இந்த மாதிரி நிறையா இருக்குது. டிரான்சிஸ்டர் இதெல்லாம் சேர்ந்தது ஒரு சர்க்யூட்டாக உருவாகுது. இப்போ நம்ம இதை பற்றியுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதில் ஒவ்வொரு காம்பனண்ட்டுமே என்ன ஒர்க் பண்ணுது, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, எப்படி ஒர்க் பண்ணுது, அதை ஒரு சர்க்யூட்டில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து
இதனுடைய அடிப்படை தெரிஞ்சதுன்னா தான் நம்ம வந்து போக முடியும். இப்போ இந்த வீடியோவில் நான் ஏசி பற்றி சொல்லியிருக்கிறேன், சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். அடுத்தது டிசிக்குள்ளே இந்த டயோடு காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோவை நான் வந்து அப்லோடு பண்ணுறேன். டயோடு எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ரெக்டிஃபையர் சர்க்யூட் எப்படி போடணும், அந்த இடத்துல என்ன கெப்பாசிட்டர் வேல்யூ யூஸ் பண்ணணும், அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஏசி 12012 24024 இந்த மாதிரி எடுக்கும்போது அதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், ஒரு ஆடியோ ஆம்ப்ளிஃபையரில் வந்து என்ன ஆடியோ போர்டு என்ன ஆம்ப்ஸில் யூஸ் பண்ணலாம், என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம்னு எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். தேவைப்படுறவங்க இந்த மறுபடியும் சொல்கிறேன், இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் இந்த வீடியோக்கள் எல்லாமே இருக்கும். போய் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் நிறையா விஷயங்கள் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர்ஸ் பற்றின வீடியோ, எல்இடி டிவி சர்வீஸ் வீடியோ, எல்இடி டிவிங்கிறது பேக்லைட் சர்வீஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது எல்லாமே நான் போட்டிருக்கிறேன். அதுவுமே போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிவி பொறுத்த வரைக்கும் எல்இடி டிவி அப்படிங்கிறது ஒரு பேனல், பின்னாடி பேக்லைட்டு, ஒரு மதர் போர்டு, இவ்வளோ தான் இருக்குது டிவியில், ஸ்பீக்கர் அவ்வளோதான். இப்போ அதை எப்படி சர்வீஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஈஸியாக சர்வீஸ் பண்ணலாம். இப்போ அந்த வீடியோக்கள் நான் வந்து பேக்லைட் பிரிக்கிறது எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி, அதெல்லாம் போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் டிசி காம்பனன்ட்ஸ் பற்றி அப்படியே ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே.